தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மாலை பார்த்தீங்கன்னாக்கா, மகாபலிபுரத்தில சென்னை மகாபலிபுரத்தில வன்னியர் சங்கம் மற்றும் பாமக நடத்துகின்ற சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெறவிருக்கிறது. விமர்சையாக நடைபெறவிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த மாநாடு கூடுகிறது. சித்ரா பௌர்ணமி அன்று இந்த மாநாடு கூடுகிறது அப்படின்றத நாம பார்க்குறோம். இது வன்னியர் மக்கள், அதாவது வன்னியர் சமூகத்து மக்கள் என்பது மட்டுமல்லாமல், இது பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மக்கள் அனைவருக்குமான ஒரு மாநாடாகத்தான் அவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். இதை முன்னெடுக்கக்கூடிய கட்சியான பாமக உடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார். அதாவது இந்த மாநாடு மிக விமர்சையாக நடக்கவிருக்கின்ற காரணத்தினால, அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா பல ஆண்டுகளுக்கு பின்னர் நடக்கவிருக்கின்ற காரணத்தினால இதற்கு பல லட்சம் மக்கள் கூடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அந்த மக்கள் கூடிடும் பொழுது அங்கே இப்போ பொதுமக்கள் இருக்கக்கூடியவர்கள், அதாவது அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி பொதுமக்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான அசௌகரியங்களும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறார்கள். அதை தவிர்த்து வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் யாராவது அந்த பக்கம் வரப்போகிறார்கள் அன்றைக்கு என்றால் அவர்களுக்கு இது குறித்து தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு காணொலியை போட்டாரே தவிர்த்து, நீங்கள் அந்த பக்கம் வரவே வராதீங்க அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே வாருங்கள், அப்படி இல்லை என்றால் தவிர்த்திட முயற்சி செய்யுங்கள் அந்த 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 சாலையை பயன்படுத்துவதற்கு அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையாக, ஒரு கோரிக்கையாக அதை வைக்கிறார். அவ்வளவுதான். இதே ஏதோ பெரிய அவர் எப்படி இதை செய்யலாம், அவர் எப்படி இதை சொல்லலாம், அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, மக்கள் நடமாடக்கூடாதா, வரக்கூடாதா, இது ஆதிக்க சாதி புத்தி இல்லையா, இப்படின்லாம் அதை கொச்சைப்படுத்துகிறார்கள். அவர் வைத்தது ஒரு கோரிக்கை தான். ஏன் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னர் சேலத்தில் திமுகவுடைய மாநாடு நடைபெற்றது. அந்த சேலம் திமுக மாநாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் அந்த மாநாடு நடக்க போகுதுன்றதுக்காக எவ்வளவு கெடுபிடிகள். 5 நாட்கள் அந்த பக்கம் போக்குவரத்து நெரிசல், போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்கப்பட்டது, இடர்பாடுகள் கொடுக்கப்பட்டது. யாரும் கேட்க முடியாது. ஏன்னா ஆளுங்கட்சி, எந்த கேள்வியும் கேட்க முடியாதுன்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏன் சென்னையில் இதே ஈசிஆர் சாலையில் நினைக்கிறேன், அந்த ஏஆர் ரஹ்மானுடைய ஷோ, அந்த ஒரு கச்சேரிக்காக முன்னேற்பாடுகள் சரியாக செய்யவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்து முதலமைச்சருடைய வாகனமே கான்வாய் அதுவே நிறுத்தப்பட்டது. பல நிமிடங்கள் முதலமைச்சரோட கான்வாய் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது. இப்படியெல்லாம் இங்கே நடைபெற்றிருக்கிறது. அதுக்கெல்லாம் இந்த மீடியாக்கள் பெருசாக எதுவும் கேள்வி கேட்கல. ஆனால் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு பின்னர் நடத்தக்கூடிய ஒரு மாநாடு, அதுவும் என்ன, இந்த மாநாடு என்ன மருத்துவர் ராமதாஸ் அவருடைய குடும்பத்திற்காகவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய குடும்பத்திற்காகவும் நடத்திக் கொள்கிறார்களா? அதுவும் கிடையாது. இந்த மக்களுக்காக, பிற்பட்ட மக்களுக்காக இந்த சமூகம் எப்படி நின்றிருக்கிறது அப்படின்றத நம்ம சற்றே சிந்தித்து பார்க்கணும். வன்னியர் சமூகம் என்பது பிற்பட்ட மக்கள் அனைவருக்குமான அந்த இடஒதுக்கீடு என்பதற்காக எவ்வளவு பெரிய போராட்டங்களை எடுத்தார்கள், உயிர் தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அப்படின்றத யோசிக்கணும். ஒன்றுமில்லை, அந்த என்எல்சி பகுதியை எடுத்துக்கோங்க. நெய்வேலியில் என்எல்சிக்கு அந்த சமூகம் கொடுத்திருக்கின்ற நிலம் எவ்வளவு, அதெல்லாம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக செய்த தியாகமாக பார்க்கக்கூடாதா? இந்த ஒரே ஒரு நாள் அவர்களுக்காக, அவர்களுடைய விழா என்பதற்காக விட்டு கொடுப்பதனால் இங்கே தமிழகமே அப்படியே ஸ்தம்பித்து விடுமா? ஏன் இந்த மிகைப்படுத்துதல்? இங்கே எத்தனையோ போராட்டங்கள், ஊர் திருவிழாக்கள். ஏன் இப்போ அழகர் ஆற்றுல இறங்க போகிறார் அப்படின்ட்டு ஊர் திருவிழா நடக்க போகுது, மதுரையே மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூட போகிறது அப்படின்ற நிலையில் போக்குவரத்து எல்லாம் அங்கே பாதிக்கப்படாதா? அதை நம்ம எடுத்துக்கலையா? அதற்காக மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் இதை எப்படி நீங்கள் செய்யலாம், இந்துக்களுடைய விழா என்பதற்காக நீங்கள் செய்யலாமான்ட்டு அனைத்து மதத்தினரும் தான் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த மாநாட்டிலும் அனைத்து சாதியினர், அனைத்து மதத்தினர் எல்லோரும் தான் கலந்து கொள்ளுங்கள் என்று எல்லோருக்கும் தான் அழைப்பு விடுக்கிறார்கள். அப்போ அதனால் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலோ, ஒரு சிறு சிறு பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு ஆம்புலன்ஸ் போகணும் அப்படின்னா அதற்கெல்லாம் என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறார்கள். அதை தவிர்த்து அவசியமே இல்லை, அந்த பக்கம் நம்ம போகணுமா அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், கோரிக்கை என்னென்னா, இன்றைக்கி ஒரு நாள் தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் அந்த பக்கம் பீச்சுக்கு வரலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய மற்ற பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக வரலாம். அப்படியெல்லாம் வரக்கூடியவர்கள் ஒரே ஒரு நாள் அப்படின்ட்டு, ஏன் அந்த சமுதாயத்திற்காக அதை செய்யக்கூடாதா?
எத்தனையோ நாட்கள் ரோட்ல வந்து போராடி இருக்காங்களே! அனைத்து சமுதாயத்து மக்களுக்காகவும் தானே அவங்க போராடினாங்க. எங்கள் சாதிக்கு மட்டும் நீங்கள் குடுங்கள் இடஒதுக்கீடுன்னு சொல்லி போராடினாங்களா? அந்த 10.5ன்னு கொடுக்கப்பட்டது கூட, அவர்கள் சாதிக்கு ஏதோ அதிகமாக குடுத்து விட்டதாகவும், அதனால் பல மற்ற சாதிகளுக்கெல்லாம் பிரச்சனை ஏற்படும் என்று பொய் பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்தார்கள். அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க முடியல. அன்னைக்கு இருந்த ஆளும் அதிமுக அரசாங்கம் அந்த இடஒதுக்கீடை கொடுத்த பின்னரும் நேரம் கிடையாது. தேர்தலுக்கு ஒரு சில வாரங்கள் தான் இருந்தது. ஒரு சில நாட்கள், வாரங்கள் கூட கிடையாது. அப்படின்றதுனால நேரமின்மையின் காரணமாக அதை வந்து முறியடிக்க முடியல அந்த பொய் பிரச்சாரத்தை. அவர்களுக்கு உரிய அந்த அவர்களுக்கான அந்த ஒதுக்கீடு தான். அதுவும் முழுமையாக அவர்களுக்கு வழங்கப்படல. அந்த 10.5 அப்படின்றது நீங்க உண்மையான அந்த சாதி கணக்கீடு இப்ப எடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசாங்கம். அடுத்த ஆண்டு எடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு இப்ப குழு அமைத்து அவர்கள் எடுக்க ஆரம்பிக்கிறார்கள் என்று வரும்பொழுது, இந்த உண்மை தெரிய வரும். இப்படி மற்ற சமுதாயத்திற்கும் சேர்த்து போராடிய ஒரு சமுதாயத்தின் அடையாளமாக, ஒரு நாள் அவர்கள் சென்னையில் ஒரு பகுதியில் கூடுவது உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? அந்த சகிப்புத்தன்மையை கூட நம்ம வளர்த்துக்க முடியாதா? நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து போராடிய இந்த சமூகம், நமக்கெல்லாம் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகம் வரைக்கும் செய்த அந்த சமூகம், இவ்வளவெல்லாம் இருந்தும் பொருளாதார ரீதியாக இன்றும் பின்தங்கிய நிலையில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த சமூகம், அவர்களுக்கு என்று ஒரு நாள், அந்த ஒரு நாள் நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோமா? அப்போ இங்க சாதி வன்மம் என்பது யாரிடம் இருக்கிறது என்றால், இந்த ஒரு நாளைக்கு அவர்கள் கூடுவதை விமர்சிப்பவர்கள் இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு தான் இருக்கு. இவங்க ஆழ் மனசு தான் இருக்கு. மருத்துவர் ராமதாஸ் மனதிலேயோ அல்லது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மனதிலேயோ கிடையாது அப்படின்றத நான் பார்க்குறேன். அல்லது வன்னியர் சமூகமாக இருக்கட்டும், வன்னியர் சங்கமாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியினராக இருக்கட்டும், இவர்கள் மத்தியில் கிடையாது. இதை விமர்சிக்கிறேன் பேர் வழி கிளம்புறாங்களே, உங்கள் மத்தியில் தான் இருக்கிறது. ஏன் திருமாவளவன் திருச்சியில் நடத்தினாரே ஒரு மாநாடு, ஆதவர்ஜுனாவுடைய அந்த தலைமையில் அவர் தான் வந்து ஏற்பாட்டை செய்தார். தலைமைன்னு சொல்ல முடியாது, அவர் தான் ஏற்பாட்டை செய்தார் என்று வெகுவாக பாராட்டப்பட்டார். இந்த திருச்சி மாநாட்டுக்கு கெடுபிடிகள் இல்லையா? என்ன திருமாவளவன் வந்து வீடியோவில் வந்து சொல்லலை, இந்த மாதிரி நாங்கள் மாநாடு நடத்துகிறோம், கெடுபிடிகள் இருக்கோம், கொஞ்சம் அசௌகரியங்கள் இருந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலை. அதை ஒரு பெரிய மனிதருக்கே உகந்த பண்புடன் அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்கிறார் மக்கள்கிட்ட. ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அவசியமாக இருந்தால் வாங்க, அப்படி அவசியம் இல்லைன்னா தவிர்க்க பாருங்கள் அந்த 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 பகுதியை ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு. இல்லைன்னா தவறு இருக்க முடியும்? பெங்களூரில் இன்றைக்கும் கரகம் எடுக்கிறாங்க, இவங்க வன்னியர் சமூகத்தினர் கரகம் எடுப்பாங்க. அந்த கரகம் எடுக்கின்ற நாள் பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூரில் பல பகுதிகள், முக்கியமான பிரதான பகுதிகள்லாம் அன்றைக்கி வந்து அந்த சமூகத்துக்காகவே விட்டு கொடுத்து மூடிடுவாங்க எல்லாருமே. அவங்க முழு நைட்டு ஃபுல்லாக எடுப்பாங்க, கரகம் எடுப்பாங்க. போக்குவரத்து நிறுத்தப்படும், அவர்களுக்காக அது விட்டு கொடுப்பாங்க. இப்படி பரஸ்பரம் விட்டு கொடுத்தல தாங்க சமூகங்களே இங்கே வந்து ஒன்றாக இருக்கின்றன, ஒற்றுமையாக இருக்கின்றன. அதுலேயும் ஒரு அரசியலை பார்ப்பது, அதிலும் ஒரு கேவலமான ஒரு வன்மத்தை கொண்டு வந்து திணிப்பது அப்படின்ற இந்த ஆழ் மனசில் இருக்கக்கூடிய நம்முடைய வன்மம் இருக்குது பாருங்கள், இதை தான் நம்ம விட்டு விழிக்கணும்னு சொல்கிறது. அவர்கள் என்ன அரசியல் நிலைப்பாட்டை வேண்டுமானாலும் எடுக்கலாம், அது வேறு விஷயம். பாமக இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லலாம், நாளைக்கு திமுக பக்கம் போகலாம், நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போகலாம். அது அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் வன்னிய சமூகத்து மக்களுக்காக ஒரு நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது, ஒரு நாள் அங்கே அவர்களுக்கான நாளாக கொண்டாடப்படுகிறது என்றால், அதை பெருந்தன்மையுடன் நம்ம எல்லாருமே சேர்ந்து அவர்களுக்கு விட்டு கொடுப்பதில் எந்த தவறும் கிடையாது அப்படின்றதான் என்னுடைய எண்ண ஓட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வகையில் பாமகவுக்காக இருக்கட்டும், அல்லது வன்னியர் சங்கத்திற்காகட்டும், அல்லது வன்னியர் சமூகமாக இருக்கட்டும், இவங்க எல்லோருக்குமே என்னுடைய இந்த சித்திரை பெருநாள் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய மாநாடு வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.